ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிதி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சுவையான சில்லி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி இட்லியில் மசாலா போட்டு நம்ம பண்ணுறது. இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா இட்லிக்கு ஃபஸ்ட்டு மசாலா இட்லியை க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரித்து தனியாக வச்சுக்கணும். இப்போ எண்ணெயில் பொரிக்கும்போது ஒரு சிலர் எண்ணெய் அந்த இட்லி ஒட்டிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மேலே தூவிட்டு அந்த இட்லியை பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரித்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதை அப்படியே கூட சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்படி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் சில்லி இட்லி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா இந்த இதெல்லாம் பொரியணும். சீரகம்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை ட்ரையாகவும் நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் கிரேவி பதத்துலேயும் எடுத்து சாப்பிட்லாம். இப்போ கேரட்டு, குடமிளகா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டு, பச்சை மிளகா கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் போட முடியும். கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அந்த உப்பு கேரட்டு, குடமிளகாவில் சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. அது நல்லா வெந்துடும். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கேரட் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. குடமிளகா போட்டால் தான் இந்த மசாலா இட்லி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வாடைலாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா இருக்கணும். அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். இப்போ இந்த மசாலாக்கில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றி நம்ம பண்ணணும்னா கொஞ்சம் செமி கிரேவியாக வரும். அப்படியும் பண்ணலாம். இப்போ நான் ட்ரையாக பண்ணுறனால லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன். இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சோயா சாஸு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட சோயா சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, கரம் மசாலா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். இட்லியை சேர்க்கும்போது பார்த்து சேருங்க. நீங்கள் மசாலா எவ்வளோ தயார் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு இட்லி சேர்த்தா தான் இது நல்லாயிருக்கும். அதிகமாக இட்லி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட் வராது. ஸோ அதை இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி இந்த வறுத்து வச்ச இட்லியை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 இட்லி வரைக்கும் கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்
மிளகுத்தூள் சேர்த்து கிளறி விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு மசாலா இட்லி தயாராகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.